வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்திற்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான ஆண்டாக இந்த 2026 அமையப் போகிறது. தனுசு ராசிக்கு ஏழரை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்ட நிலையில் இந்த ஆண்டு உங்கள் லட்சியங்களை எட்டிப்பிடிக்கும் ஆண்டாக இருக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்கிறதுக்கு நீண்ட நாட்களாக உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த தடைகள் நீங்கும். உங்கள் ராசிநாதன் குருவின் பலத்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றலும் உத்வேகமும் பெருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயர்வதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் நீங்கள் எடுப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். வருமானம் பல வழிகளிலும் பெருகும். பழைய கடன்கள் தீர்க்கும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை போன்ற சுபமான செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரும். உறவினர்களிடம் இருந்து வந்த சொத்து தகராறுகள், பங்காளி தகராறுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட கால முதலீடுகள் மூலமாக லாபம் பெருகும். இருந்தாலும் ஆடம்பர செலவழி சற்று குறைப்பது முக்கியம். ஏனென்றால் தனுசு ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு செல்வதால் கவனமுடன் செயல்பட வேண்டியது முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கக்கூடும். வேலையில் இதுவரை இருந்து வந்த குழப்ப நிலைகள் நீங்கி நிலையான சூழல் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அல்லது விரும்பி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருப்பவர்களுக்கு அமோகமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் அமையும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமண காரியங்கள் சுலபமாக முடியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தம்பதியினரிடையே இருந்த ஒற்றுமை பலப்படும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் வெற்றியால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக சகோதர சதிகளுடன் இணைந்து இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமையும். குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்வது அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி எடுத்த உடல் உபாதைகள் ஒவ்வொன்றாக நீங்க துவங்கும். முகத்தில் பொலிவு ஏற்படும். உடலில் புது தெம்பும் உண்டாகும். இருப்பினும் உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பாக சர்க்கரை அல்லது செரிமானம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யவும். மனது எப்போதும் உற்சாகமாக இருப்பதால் ஆரோக்கியம் தானாகவே மேம்படும் என்று சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு உங்கள் ராசிநாதனான குருவின் பலம் உங்களுக்கு அதிக உத்வேகத்தையும் மனவலிமையும் கொடுத்து இந்த ஆண்டு புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து செய்வது நல்லது. பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பிறகு பெரிய முதலீடுகளை செய்வது சிறப்பு. தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு பரிகாரம்னு பார்க்குறப்போ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது வருவது பெரும் நன்மைகளை தரும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தொட்டதெல்லாம் தனுசு ராசிக்கு தொடங்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.